பகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பச்சை பயிர் வச்சு எப்படி அழகாக வந்து பணியாரம் வந்து செய்கிறது, அதை வச்சு நம்ம வந்து தோசை மாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, பச்சை பயிர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு ஒரு கப் அளவு அவல் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு நமக்கு வந்து என்னென்ன நம்ம ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டுக்கிடலாம். ஸோ வந்து அதுக்கு ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 2 கப்பு ரவை, கொஞ்சம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு, ஒரு பல் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு, கொஞ்சம் அது கூடவே வந்து கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டு அதை வந்து ஒரு நைட்டுக்கு வந்து ஊற வைக்கலாம். நல்லா ஊற வச்சா தான் வந்து அந்த பச்சை பயிர் வந்து நல்லா ஊறி வரும். ஸோ அது வந்து நல்லா ஊறி வந்துச்சுன்னா நம்ம காலையில் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சாலும் சரி, உங்கள் கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஏன்னா அது நல்லா ஊறினதுனால எதில் அரைச்சாலுமே நல்லா வந்து பொழு பொழுன்னு சாஃப்டாக வரும். இது உங்களுக்கு உளுந்து போடாமலே அவ்வளோ அழகாக இந்த குழிப்பணியாரம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். இது வந்து நமக்கு சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஏஜ் பீப்புளுமே சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு டிஷ் இது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப காரமும் இல்லை, ஓரளவுக்கு காரம் தான். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணுன்னா காரமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து என் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கன்றதுனால காரம் வந்து அளவாக தான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ காலைல பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. இதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா வந்து அரைச்சி வந்துச்சு பாருங்கள். அரைக்கும் போதே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிறோம். அது கூட தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா அரைக்கும். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா, அது கூட நமக்கு வந்து மாதத்துக்காக கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெருஞ்சீரகத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஏலக்காய் வாசத்துக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வடை சட்டி அந்த சட்டி வந்து நல்லா காயட்டும். குழிப்பணியாரம் சட்டி காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து லைட்டாக வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி சூடாகிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம எடுத்து வச்சு கலக்கி வச்சுருக்க மாவை இதுலேயும் வந்து எல்லா குழியிலையும் ஊற்றலாம். ஊற்றுறது வந்து ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, ஒரு 3/4 அளவுக்கு ஊற்றுங்க. அப்போ தான் அது வெந்து வரும்போது ஃபுல்லாக வெந்து வரும். ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படி பண்ணுறது நீங்கள் இதுக்கு வந்து நம்ம வந்து சைடிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இப்படி சாப்பிடும்போது நமக்கு. இது வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு பக்கத்துக்கு வந்து திருப்பி விடணும். ஏன்னா நமக்கு வந்து தோசையில் மாதிரி இல்லை, இதில் வந்து திருப்பி விட்டு அடுத்த பக்கம் வந்து வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரை வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணோன்னா ஒரு பக்கம் வந்து நல்லா நமக்கு வெந்து வந்துடும். இப்போ வெந்து வந்துருச்சு பாருங்கள். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கத்துக்கு வந்து திருப்பி விடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு அது நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் அது வேகிறதுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். அது வந்து அந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம அடுத்த பக்கத்தில் வந்து நம்ம வந்து குழிப்பணியாரம் வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அந்த கம்பியை வச்சு உள்ளே வந்து குத்தி பார்க்கலாம். ஸ்டிக்கு நீங்கள் டூத் பிக் மாதிரி ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை வச்சு குத்தி பாருங்கள். அதில் வந்து ஒட்டவே இல்லை அப்படின்னா தான் அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, சூப்பராக எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.